Welcome back, dear students. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்ளம் நம்பர் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். சேம் பேட்டர்ன் as in the last two sums, ஓகே. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து ux-உம் uy-யும் in terms of z, 0ல கண்டுபிடிச்சிட்டு f of z equal to u plus ib. So f dash of z வந்து ux plus ibx. அந்த bx வந்து CR equation யூஸ் பண்ணி minus uy சேஞ்ச் பண்ணி நம்ம f dash of z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு f of z கண்டுபிடிச்சோம். அது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து எய்தர் u ஆர் v கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் v கண்டுபிடிச்சோம். v கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல சிஆர் இக்குவேஷன் வந்து அந்த எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றது ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் அந்த ரெண்டு இக்குவேஷன்லயும் ஒரு பிளேஸ்ல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். செகண்ட் மெத்தட்ல வந்து ஏதாவது ஒரு இக்குவேஷனை சூஸ் பண்ணி ரெண்டுலயுமே நம்ம என்ன பண்ணோம் சிஆர் இக்குவேஷன் அப்ளை பண்ணி அதை வந்து எக்ஸ் ஆர் ஒய்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்ப நமக்கு ரெண்டு இக்குவேஷன் வந்து எக்ஸ்ல கிடைக்கும். சம் பண்ணா ஒரு விஎக்ஸ் ஆர் யூஎக்ஸ் வரும், மைனஸ் பண்ணா யூஎக்ஸ் ஆர் விஎக்ஸ் வரும். நம்ம அதுல இருந்து வந்து சம் பண்ணி விஎக்ஸ் கண்டுபிடிச்சோம். நம்ம இன்டெகிரல் பண்ணா வி கிடைக்கும். அதுல ஒரு பை ஆஃப் ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அடுத்து நம்ம பை ஆஃப் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். பை ஆஃப் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்றோம். பழைய மெத்தடு நம்ம v கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா vy கிடைக்கும். ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடியே வந்து ரெண்டு இக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணி ux நம்ம கிட்ட இருக்கும். ux-உம் vyயும் ஈக்குவல்னால நம்ம vy கண்டுபிடிச்சிருப்போம். அதுல இருந்து அந்த பை ஆஃப் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சு vல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கிவன்ல வந்து u மைனஸ் v தான் இருக்கும். ஸோ நம்ம vயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அதுல சப்ஸ்டியூட் பண்ணா uயோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் f of z equal to u plus iv போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்றது. அப்ப மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? ux-உம் uy ஆர் vx vy எனக்கு வேணும். அது வந்து z, 0ல வேணும். அப்ப ux-உம் uy-யும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. சோ அப்ப எனக்கு ux-உம் uy-யும் நமக்கு வேணும். ஓகே. சோ அப்ப நமக்கு நம்ம ஏதாவது ரெண்டு கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம வந்து மாத்திக்கலாம். அப்ப கிவன்ல வந்து u பிளஸ் v இருக்கு. நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வச்சு பண்ணணும். ஸோ இங்க நமக்கு வந்து ரெண்டுலையுமே வந்து எக்ஸ் ஒய் டேர்ம் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து யூவி மெத்தட் தான் இங்க அப்ளை பண்ணணும். இப்போ யூவி மெத்தட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா யூஎக்ஸ் பிளஸ் விஎக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி யூஒய் பிளஸ் விஒயும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எஃப் வந்து அனாலிட்டிக்கா இருக்கிறனால நம்ம கண்டுபிடிக்க வர ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கிறனால நமக்கு அது வந்து கண்டிப்பா சிஆர் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு சிஆர் இக்குவேஷன் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ சிஆர் இக்குவேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க. இக்குவேஷன் 3 இதை நம்ம வந்து மொத்தமா வந்து எதுல சேஞ்ச் பண்றோம்? எக்ஸ்ல சேஞ்ச் பண்றோம். அப்ப எக்ஸ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் விஎக்ஸ் பிளஸ் யூஎக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப இதை நம்ம இக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறோம். இக்குவேஷன் 2 வந்து ux பிளஸ் விஎக்ஸ்ன்னு இருக்கு. இக்குவேஷன் 4 வந்து மைனஸ் விஎக்ஸ் பிளஸ் யூஎக்ஸ்ன்னு இருக்கு. ரெண்டையும் சம் பண்ணா நமக்கு வந்து ux ஓட வேல்யூ கிடைக்குது. சப்ராக்ட் பண்ணா vx ஓட வேல்யூ கிடைக்குது. ஓகே. சோ சம் பண்ணா ux கிடைக்குது, சப்ராக்ட் பண்ணா vx கிடைக்குது. இப்ப நான் வந்து ஏதாவது ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ண போறேன். எய்தர் நான் வந்து ux uy ஃபிக்ஸ் பண்றேன் ஆர் vx vy ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க நமக்கு வந்து uy வந்து ஃபிக்ஸ் ux uy அவங்க கன்சிடர் பண்றாங்க. சோ நமக்கு ux நமக்கு ஆல்ரெடியே தெரியும். அப்ப எனக்கு uy வேணும். uy வேணும்னா uy is equal to minus vx. vx ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப நம்ம uy ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப ux-உம் தெரியும், uy-யும் தெரியும். நம்ம அதை வந்து π1 எடுத்துப்போம். ஸோ ux நம்ம π1 எடுத்துப்போம், uy வந்து π2 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? z, 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். z, 0 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3z² வருது. π2க்கு வந்து 0 வரும். ஏன்னா அங்க வந்து y டேர்ம் இருக்கிறனால மல்டிபிளிகேஷன் இருக்கிறனால நமக்கு 0 வந்தது. அப்ப f of z ஃபார்முலா என்ன? π1 of z, 0 minus I π2 of z, 0. ஸோ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து இன்டெக்ரல் எடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து என்ன பண்றோம்? எக்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றோம், அடுத்து ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதுக்கப்புறம் சிஆர் இக்குவேஷனை வந்து
ஒரு ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எதிர் அதை வந்து மொத்தமா எக்ஸ்ல சேஞ்ச் பண்றோம், ஆர் ஒய்ல சேஞ்ச் பண்றோம். இங்க நம்ம எக்ஸ்ல மொத்தமா சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அப்ப நமக்கு எக்ஸ்ல வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும், யூஎக்ஸ் பிளஸ் விஎக்ஸ் ஒன்னு மைனஸ் விஎக்ஸ் பிளஸ் யூஎக்ஸ் ஒன்னு. ரெண்டையும் சம் பண்ணா எனக்கு வந்து என்ன வருது, யூஎக்ஸ் வருது. சப்ராக்ட் பண்ணா விஎக்ஸ் வருது. இங்க நம்ம வந்து நான் வந்து யூஎக்ஸையும் யூஒய்யும் ஃபிக்ஸ் பண்ண போறேன், மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு யூஎக்ஸ் ஆர் யூஒய் வேணும், இல்லைன்னா சரி யூஎக்ஸ் அண்ட் யூஒய் வேணும், ஆர் விஎக்ஸ் அண்ட் விஒய் வேணும். ஸோ இங்க நம்ம யூஎக்ஸும் யூஒய்யும் ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் எனக்கு யூஎக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், விஎக்ஸ் யூஒய் இன்னும் கண்டுபிடிக்கல. பட் நம்ம விஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், யூஒயோட வேல்யூவை நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் யூஎக்ஸ் வந்து பை ஒன் எடுத்துக்கணும், யூஒய் வந்து பை டூன்னு எடுத்துக்கணும். அப்புறம் பை ஒன் ஆஃப் இசட் கமா ஜீரோ கண்டுபிடிக்கணும், பை டூ ஆஃப் இசட் கமா ஜீரோ கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம எஃப் ஆஃப் இசட் ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி மூணு ப்ராப்ளமே சிம்பிள் தான். மூணு மெத்தட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த மெத்தட் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட ப்ராப்ளம் 8 வந்து ஓவர். நம்ம ப்ராப்ளம் 9 வந்து ஆல்ரெடியே பார்த்துட்டோம். நம்ம வந்து ப்ராப்ளம் வேர் இட் இஸ், நம்ம ப்ராப்ளம் 9 நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் 10. ப்ராப்ளம் 10 நம்ம பார்த்துட்டோமா, ஞாபகம் இல்லையே. சரி, ஓகே, நான் இந்த வீடியோல இந்த ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.